ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி குருமா செய்யும்போது கொண்டக்கடலை ஊற போகிறதுக்கு ஏதாவது பருப்பு வகைகள் ஊற போகிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா கவலையே வேண்டாம். நீங்கள் அதை ஊற வைக்கிறதுக்கு நல்லா ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்டுன்னு ஊறிடும். ஊறிங்க உடனே குருமா செஞ்சிடலாங்க. இந்த கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், வத்தல், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கலருக்காண்டி. எல்லாத்தையுமே வதக்கிக்கோங்க. இது கூட தனியாக தேங்காய் சேர்த்து அரைச்சி சேர்த்தாலும் சரி, இதோட வெங்காயம் தக்காளியோட தேங்காய் சேர்த்து அரைச்சி சேர்த்தாலும் சரி, டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் வதக்கி இந்த வேக வச்ச கொண்டக்கடலையோட இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுவையான கொண்டக்கடலை குருமா தயார். இதுக்கு நம்ம மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, உப்பு, கடைசியாக பொரிச்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சப்பாத்திக்கு டேஸ்டான கொண்டக்கடலை குருமா ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.